வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு கை கால்களில் வலி ஏற்படாமல், மூட்டு வலி முடக்குவாதமெல்லாம் ஏற்படாமல், உடல்களில் வலி ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எப்படியெல்லாம் வாழ்க்கை நடைமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கை கால்கள் உடல்கள் வலிமையாக இருக்க வேண்டியது மிக மிகவும் அவசியமாக இருக்குது. சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உதவக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்களும் தசை வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளில் ஈடுபடும் போது, உடல் பணிகளில் ஈடுபடும் போதும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய இந்த கை கால்களில் வலி ஏற்படாமல், உடல் எங்கும் வலி ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 50-60 வயதிலும் நலமாக வாழ்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், வாழ்க்கை நடைமுறைகளை விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரீக் யோகாட் அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரதம். ஸோ புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவாகும். இது வழக்கமான யோகாட்டை காட்டிலுமே கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய கிரீக் யோகாட். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வாங்கும்போது அதிக சர்க்கரை காணப்படுவதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரி அதிக சர்க்கரை இல்லாமல் அளவாக சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீக் யோகாட் அல்லது குறைந்த சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீக் யோகாட்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல், கை கால்களில் மூட்டுகளில் வலி ஏற்படாமல், உடல்களில் வலி ஏற்படாமல் பாதுகாக்கும். 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த கிரீக் யோகாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பாதாம் பருப்புகளை 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ பாதாம் பருப்புகளில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து, பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கை கால்கள் மற்றும் உடல்களை வலிமையாக்குகிறது. இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு, அதாவது மசில்ஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்முடைய தசைகள் வலுவிழுந்து போவது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. தசை பிடிப்பு ஏற்படுவது எதுவுமே இருக்காது. மூட்டு வலி முடக்குவாதம் இருக்காது. நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. 50-60 வயதிலுமே நம்மளுடைய உடல் நரம்புகள் எலும்புகள் தசைகளை வலுப்பெற வைத்துக்கொண்டு இயல்பாகவே ஒரு இளமையான தோட்டத்தோடு இருக்கிறதுக்கும், இளமையான சுறுசுறுப்போட உடல் மனதும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே நீங்கள் பாதாம் பருப்பை 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோல் நீக்கிட்டும் எடுத்துக்கொள்ளலாம். விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உடலும் விரைவாக நலம் பெறும். கோழி நெஞ்சுக்கறி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்டது. இது பாடி பில்டர்களுக்கு பல நன்மைகளை நமக்கு வழங்குது. மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழி நெஞ்சுக்கறியானது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கை கால்கள் மூட்டுகளை வலிமைப்படுத்தும். உடல் எங்கும் நம்மை வலிமையாக வைத்திருக்கும். அதோடு உடல் அமைப்பை நமக்கு லீனாக பராமரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கோழி நெஞ்சுக்கறி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதாவது லீனாக அப்படின்னா உடல் எடை அதிகப்படுத்தப்படாமல், அந்த உடல் பருமன்லாம் ஏற்படாமல் கரெக்டான ஒரு அளவான உடல் அமைப்பை நமக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் கை கால்கள் மூட்டுகளில் 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதுவுமே ஏற்படக்கூடாது, வலிகள் எதுவும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும், உடல் செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கோழி நெஞ்சுக்கறியை நான்வெஜ்ஜில் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். டோஃபு எடுத்துக்கொள்ளும் போது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கை கால்களில் எங்கேயுமே உடல் எங்கும் வலி ஏற்படாது. டோஃபு பார்த்தீங்கன்னா சோயா சார்ந்த புரதம் மூலமாகும். ஸோ இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கியமான நன்மையான உணவுகளை வெஜ் ஃபுட்ஸில் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிங்கன்னா டோஃபு அடிக்கடி பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டோஃபு ஸ்பெஷலாக கால்களை வலிமையாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கைகளில் மூட்டு வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உடல் எங்கும் வலி ஏற்படாமல் இருக்கிறதை விடவும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் தான். ஆனால் அதை விடவும் கால்களை வலிமையாக்குறதுக்கு டோஃபு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குயினோவா என்று சொல்லக்கூடிய முழு தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் எங்கும் வலி ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரத வகை. இது மேலை நாடுகளில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானிய வகைன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இதில் அதிகமாக அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது கால்களை வலிமையாக்குறதுக்கு
மீட்புக்கு தேவையாக மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் ஆற்றலை எனர்ஜியை வந்து நமக்கு இது வழங்குது. ஸோ குயினோவா என்று சொல்லக்கூடிய இந்த முழு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்கள் மூட்டுகளில் உடலெங்கும் வலி உங்களுக்கு ஏற்படாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். பீன்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தாவர அடிப்படையிலான பீன்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா புரதம் மூலமாக பீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பீன்ஸில் நார் சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் பீன்ஸை வந்து நீங்கள் முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது தசை வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான அதிகளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்கள் நம்முடைய உடலுக்கு வந்து அது வழங்கும். தசைகளையும் ஆரோக்கியமாக பராமரிக்கும். நரம்புகள் எலும்புகள் எல்லாத்தையுமே பாதுகாத்து 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கை கால்களில் மூட்டுகளில் வலி ஏற்படாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் இந்த பீன்ஸ் வகைகள். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடலெங்கும் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு வேண்டிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொடுக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாது, ரத்த நாளங்கள் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது, ரத்த ஓட்டம் ரத்த நாளங்களில் சீரான அளவில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வஞ்சர மீன், காணாங்கெழுத்தி மீன், சூறை மீன், நன்னீர் மீன் போன்றவைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஒமேகா 3 அமிலங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள், ஒரு வாரத்திற்கு 2 நாட்கள் அதிக எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய இதயத்துக்கு பாய ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மூட்டு வலி எந்த மாதிரியான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த மூட்டு வலி, கை கால்கள் வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை தராமல் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் ஒரு சிறந்த நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரத்தக்கட்டுகளை நமக்கு வந்து அவிழ்த்துட்டு சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும். ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் மற்றும் எலுமிச்சை பழம் போன்ற சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிட்ரஸ் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் ஜூஸாக கூட இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து உங்களுடைய அந்த மூட்டுகளில் யூரிக் அமிலம் வந்து தேங்கி வலியை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும். குறிப்பாக மூட்டு வலியெல்லாம் ஏற்படாமல் உங்களை சரி பண்ணிடும். கை கால்களில் வந்து 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நட்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நமது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நட்ஸ் வகைகள் முக்கிய பங்கு வகிக்குது. அது உடல் நலத்தையும் மேம்படுத்தும், எலும்புகள், தசைகள், நரம்புகளையும் வலுப்படுத்தும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கனின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் ஏராளமான அளவில் இருக்குது. ஆர்கனின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். வால்நட்டு, ஹேசில்வுட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகளில் ஆர்கனின் உட்பட பல சத்துக்கள் வந்து காணப்படுது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள், தசைகள், எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதால 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கை கால்கள் உடல் எங்கும் வலி இல்லாமல், மூட்டு வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். வெங்காயம் மற்றும் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெங்காயம், பூண்டு இரண்டுமே அடிப்படையாக நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கும். ஏன்னா இது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய, அடிக்கடி நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம், பூண்டு வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தம் சரி பண்ணிவிடும், கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சரி பண்ணிவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு ரெண்டுமே உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீரான இதயத்துக்கு கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் இல்லாமல் பாதுகாத்துக்கும். உடலெங்கும் கடுமையான வலிகள், மூட்டு வலி, முடக்குவாதம் இதெல்லாம் ஏற்படாமல் உங்களுக்கு வந்து பாதுகாத்துக்கும். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து கை கால்களில் வலி ஏற்படுவது, எலும்பு இணைவுகளில் மூட்டு வலி ஏற்படுவது, உடலெங்கும் பல்வேறு இடங்களில் வலி ஏற்பட்டு சோர்ந்து போவது, எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்ய முடியாமல் போகிறது, அவங்க ஆற்றலாக செயல்பட முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கலாம். நலமோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.